உங்க தோட்டங்களுக்கு ஆடு மாடு கோழிகள் நீங்க வளர்க்கணும் அப்படின்னா ஷெட்டுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் செலவு பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷெட்டு காசு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஸோ இனிஷியலா காசு வந்து செட்ல போட்டீங்க அப்படின்னா உங்களால ஆடு மாடு கோழிகள் வாங்க முடியாது. ஸோ எப்படி லோ காஸ்ட்ல செட் அமைக்கணும், என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும், எல்லா டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க அதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்கண்ணா. சரிங்க, உங்களை பத்தியும் உங்களுடைய கம்பெனி பத்தியும் நம்ம வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லுங்க மேடம். நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் பேனல் ஷீட் வாழைப்படிங்க. உங்களுடைய இந்த பேனல் ஷீட்டை எங்கெல்லாம் பயன்படுத்தலாங்க? நம்ம ஷீட்டு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ நாம ஒரு 4-5 தாங்க சொல்லுவோம். பட் ஆனா கஸ்டமர் வாங்கிட்டு போறீங்க பாத்தீங்கன்னா இது மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பர்பஸ் தான் நம்ம ஸ்டாண்டர்டா எதுவும் இல்லைங்க. ஸ்டார்டிங் ஆனா யூஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டு கொட்டாய், மாட்டு கொட்டாய், கோழிக்கு ஷீட்டை வச்சு எங்கெல்லாம் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் நம்மளோட காஸ்ட் எஃபெக்டிவா இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துட்டு செடிங்க வளர்க்குறாங்க அப்படின்னா பென்சிங் போடுறதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு கிரீன் ஷீட் போட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்துட்டு லைஃப் வரதில்லை. அதனால இப்போ நம்ம ஷீட் யூஸ் பண்ணி அதுக்கெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம லைஃப் வாரண்டி பாத்தீங்கன்னா 5 வருஷம் கொடுக்குறாங்க. 5 வருஷங்கிறது ஷீட்டுக்கு வந்துட்டு நம்ம வாரண்டி கொடுக்குறோம். அதுக்கு மேலேயும் இந்த ஷீட் வந்து நமக்கு லைஃப் கொடுக்குங்க. நாம கம்பெனி வாரண்டி கொடுக்கறது 5 வருஷம் தாங்க. ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு காஸ்ட்டும் பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி அந்த கிரீன் மேட் வாங்குற ரேட்டு தாங்க இதுவும் வரும். பிளஸ் ஆனா உங்களுக்கு லைஃப் பாத்தீங்கன்னா அதிகமா வருங்க. ஆமாங்க, அது சீக்கிரமா கிழிஞ்சிரும். பட் நம்மளுக்கு வந்துட்டு நாங்க என்ன பண்ணாலும் கிளியாதுங்க. இது என்ன பண்ணாலும் கிளியாதுங்க. உடைச்சாலும் எதையாவது வச்சு உடைச்சாலும் உடையாதுங்க. அப்படியே இருக்கும், லைஃப் நல்லா வரும். பிளஸ் பாத்தீங்கன்னா இப்ப கார் ஷெட் கூட இதை யூஸ் பண்ணி பண்றாங்க. கார் ஷெட் போடுறாங்க இதை யூஸ் பண்ணி. பிளஸ் வந்துட்டு இப்போ இந்த டாடா ஏசி இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டி, மினி வண்டி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த க்ளோசிங்க்கு நம்ம ஷீட்டு தாங்க வாங்கி யூஸ் பண்றாங்க. செடி வளர்க்கறதுக்கு க்ரோ பேக் ரெடி பண்றாங்க இல்லைங்களா, அது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம 2.25 அடி ஷீட் வந்துட்டு அதுக்கு மெயினா யூஸ் பண்றாங்க. அதிகமா வாங்கிட்டு போய் க்ரோ பேக் ரெடி பண்றதுக்கும் அதுல யூஸ் பண்றாங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இந்த பிளாக் கலர்ல ஷீட் போடுவாங்க, பாலித்தீன் ஷீட் போடுவாங்க செடியை வளர்க்கறதுக்காக. இப்போ அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா நம்ம 2.25 அடி ஷீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 டைம் யூஸ் பண்ணா பாலித்தீன் எல்லாம் கிழிஞ்சு போயிடும். பட் நம்ம ஷீட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா லைஃப் லாங் வருங்க. நீங்க ஒரு டைம் அதாவது இது பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணி இதை போட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்துட்டு நெக்ஸ்ட் அடுத்தடுத்த காப் பண்ணிட்டே இருக்கலாம். புது வந்துட்டு புதுசா நம்ம வேற வந்துட்டு செடிங்க போட்டுட்டே இருக்கலாம். மாடி தோட்டங்களும் இது பயன்படுத்திட்டு இருக்காங்க. மாடி தோட்டங்கள்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம கடையில என்னென்ன ஷீட் இருக்குன்றத பாத்திரலாம். இது வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டுங்க. இப்போ அதிகமா வந்துட்டு கஸ்டமர் விரும்பி கேட்கறது பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் கேட்கறாங்க. இது பியூர் பிளாக்குங்க. அடுத்து இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட்னு சொல்லுவாங்க. பாக்கிறதுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷீட் கண்ணாடி மாதிரியே இருக்குங்க. அடுத்தது ஒயிட்டுங்க, பியூர் ஒயிட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வந்துட்டு 0.4 mm திக்னஸ்ல கிடைக்கும். நம்ம கிட்ட சைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா 3.25 அடி கிடைக்குங்க. 3.25ல பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட், பியூர் பிளாக், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஒன் சைடு பிளாக், ஒன் சைடு ஒயிட், இந்த 4 வெரைட்டியும் கிடைக்குங்க. 4 வெரைட்டி உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட் உள்ள வருங்க. ஆக்சுவலா வெளிச்சமா இருக்கும். பிளஸ் வந்துட்டு ஹீட் உங்களுக்கு உள்ள தெரியாதுங்க. பிளாக் வந்துட்டு ஹீட் வருங்க. பட் ஆனா உங்களுக்கு லைட் உள்ள வராதுங்க. லைட் வெளிச்சம் உள்ளவே இருக்காது, சுத்தமா இருக்காதுங்க. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்பரண்ட் பாத்தீங்கன்னா ஹீட் உள்ள வருங்க, சன்லைட் உள்ள வரும். இது டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஷெட் போட்டிருக்கிறதே தெரியாதுங்க. இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் இதெல்லாம் காய வைக்கிறதுக்காக யூஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா ஷீட்டோடையும் அதிகமா இப்போ விரும்புறது பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தாங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒயிட் சைடு மேலேயும் பிளாக் உள்ள வச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டும் உள்ள வராது, அதே சமயத்துல உங்களுக்கு வெளிச்சமும் உள்ள வராதுங்க. நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஷீட் உங்களுக்கு. மேடம், உங்களுடைய பேனல் ஷீட் யூஸ் பண்ணி ஒரு 10க்கு 10 ஷெட் போட்டா என்ன செலவாகுங்க? 10க்கு 10 ஷெட் போடுறீங்க அப்படின்னா மற்ற ஷெட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 1000-2000 குள்ளேயே கம்ப்ளீட்டா செலவெல்லாம் முடிஞ்சிருங்க. இப்போ வில்லேஜ் சைட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காட்டு சைடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதுல வந்துட்டு அதிகமா லாபம் பார்க்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஷீட்டை யூஸ் பண்ணி ஒரு ஷெட் போடுறாங்க அப்படி ஒரு 10க்கு 10 ஷெட் போடுறாங்க அப்படின்னா ஒரு 2000லயே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுங்க செலவு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆடு மாடு கோழி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஷெட்ல போடாம டைரக்டா பொருள்ல போட்டு யூஸ் பண்றதுக்காக நம்ம ஷீட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷெட் காஸ்ட் உங்களுக்கு கம்மியாகும். இந்த
ஷெட்டுக்கு செலவு பண்ற காசு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பொருள், அதாவது ஆடுலயோ கோழிலையோ இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வித்தின் 3 months 6 monthsல அது வந்துட்டு உங்களுக்கு லாபம் வந்துட்டு அதிகமா கிடைக்கும். மேடம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா உங்களால அரேஞ்ச் பண்ணி தர முடியுங்களா? அரேஞ்ச் பண்ண தர முடியுங்களா? ஏன்னா இப்ப நாம இங்க வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் டிஸ்பிளே, அதாவது டைரக்டா வர கஸ்டமருக்கு வந்துட்டு எடுத்துக்கிறதுக்காக மட்டும்தானே இங்க ஸ்டாக் இது வச்சிருக்கோம். இது இல்லாம நமக்கு தனியா குடோன் இருக்குங்க. அங்க எப்பயுமே ரெகுலரா ரெடி ஸ்டாக் வச்சுட்டே இருப்பாங்க. எல்லா சைஸ்லயுமே ரெகுலரா ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும். எப்போ வந்தாலும் எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். எப்ப வந்தாலும் வாங்கிக்கலாங்க. சரிங்க. இப்ப வர முடியாதவங்க ஆன்லைன் ஆர்டர் பண்ணா என்ன பண்றதுங்க? ஆன்லைன் ஆர்டர் பண்ணோம்னா ஃபோன் பண்ணி என்ன சைஸுக்கு அவங்க ஷெட் போடுறாங்கன்னு ஒரு ஐடியா இருக்குன்னா அந்த சைஸ் மட்டும் சொல்லிட்டாங்கன்னா போதுங்களா. நம்ம ஷீட்ல எந்த ஷீட் செலக்ட் பண்றாங்களோ அந்த ஷீட்டுக்கு எத்தனை கேஜி தேவைப்படும்னு சொல்லிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஷீட் அவங்க பே பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை வந்துட்டு கொரியர்ல MSSலயோ இல்ல A1லயோ நமக்கு எதுல கேக்குறாங்களோ அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சரிங்க. 1 கிலோ என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது? நமக்கு 200ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 200ல இருந்து 250 வரலும் பண்ணி தராங்க. மேடம் விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து தார்பாலின் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பேனல் ஷீட் யூஸ் பண்றதா என்ன வித்தியாசம்? இப்போ தார்பாலின் எல்லாம் எடுத்தீங்கன்னா லைஃப் வராதுங்கண்ணா. அந்த அளவுக்கு லைஃப் வராது. ஒன் டைம் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 year 2 yearலயே அது வந்துட்டு இத்து போயிடுங்க, இல்லைன்னா உடஞ்சிடும், தூள் தூளா கொட்டிடுங்க. ஆனா நம்ம ஷீட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம 5 வருஷம் மினிமம் 5 வருஷம் வாரண்டி தராங்க. அந்த 5 வருஷத்துல உங்களுக்கு மக்கறதோ கிளி, அதாவது உடையிறதோ தூள் தூளா கொட்டுறதோ இந்த கம்ப்ளைண்ட் வராதுங்க. வெயிலுக்கும் மழைக்கும் உங்களுக்கு நல்லா தாங்குங்க நம்ம ஷீட். சரிங்க. இப்ப வாரண்டின்னு சொல்றீங்க இல்லையா, என்ன மாதிரி வாரண்டில நீங்க கிளைம் பண்றீங்க? அதாவது வாரண்டி அப்படின்னா நீங்க இப்ப நம்ம ஷீட்டை போட்டிருந்து வெயில்லயோ மழையிலயோ போட்டு வச்சிருந்து ஷீட்டு மக்கிருச்சு, உடஞ்சிருச்சு, தூள் தூளா கொட்டிருச்சு அப்படின்னு நீங்க வந்து கேக்குறீங்க அப்படின்னா நம்ம அதுக்கான ஷீட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்க. வேற எதுக்குலாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டீங்க? பண்ண முடியாது. இப்போ ஷீட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஷார்ப்பான பொருள் ஏதாவது வச்சு கிழிக்கிறாங்க அப்படின்னா சிசரோ இல்ல ஏதாவது பட்டு கிழியுது, அந்த மாதிரி விஷயத்துக்காக கிழிஞ்சதுன்னா நம்ம பண்ண மாட்டாங்க. ஏன்னா நார்மலா இப்ப தகரமே போடுறீங்க அப்படின்னா கூட அது சிசர் வச்சு கட் பண்ணா கட் ஆகுங்க, கிழிச்சா கிழியுங்க. சோ அதே மாதிரி இந்த மாதிரி நார்மலா யூஸ் பண்ணும்போது கிளியறதுக்கோ அந்த பர்பஸ்க்காக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாதுங்க. பிசிக்கலா அதாவது டேமேஜ் பண்றதுக்கு பண்ண முடியாது. ஆமாங்க. பிசிக்கலா அவங்களா ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ண முடியாதுங்க. சேம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இப்ப நம்ம ஷீட்டை யூஸ் பண்ணி நீங்க ஷெட் போட்டிருக்கீங்க. ஷெட் போட்டதுல இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இதை வந்து பேட்ச் பண்ணிக்கலாம். அந்த இடத்த மட்டும் ஸ்பாட் பண்ணி நீங்க அதுக்காக நம்ம சும்மா கொஞ்சமா ஏற்கனவே வாங்கின ஷீட்லயே பேலன்ஸ் இருக்க ஷீட்டை யூஸ் பண்ணி கூட அதை மேல வச்சு அப்படியே ஸ்க்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேமேஜ் பேஸ்ட் வந்துட்டு இருக்குங்கண்ணா. பட் ஆனா பேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது லைஃப் வராதுங்க. அது நீங்க மறுபடியும் வாங்கி யூஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க. சோ நீங்க அந்த மாதிரி பண்ணாம ஸ்க்ரூ பண்ணிக்கிறது பெட்டர். ஸ்க்ரூ பண்ணிக்கிறது பெட்டருங்க. சரிங்க. இப்ப ஸ்க்ரூ பண்ணலாம் சொல்லுவீங்களா? இதுக்கு வந்து நல்லா ஸ்கில்ட் லேபர் தான் வேணுமா இல்ல நார்மலானாலே யூஸ் பண்ணுவீங்களா? இது சொல்லணும். இன்ஸ்டாலேஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நாம நார்மலா கேஷுவலா யூஸ் பண்ற நம்மள வாங்கிட்டு போற நாமளே நம்மளோட கஸ்டமரே இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்கண்ணா நம்ம கிட்ட. ஆனா இதுவரையிலும் வந்து இங்க வாங்குறவங்க யாருமே வந்துட்டு லேபர் கேட்டது இல்லைங்க. நம்ம இன்ஸ்டாலேஷன் வீடியோ வேணா காட்டுறோம், அதை பார்த்தாங்கன்னாவே அவங்களுக்கே ஒரு ஐடியா வந்துருங்க. அவங்களே மேனுவலா அவங்களே பண்ணிக்கலாங்க. இதுல பெரிய பெரிய ஸ்கில்டு லேபர் எல்லாம் தேவைப்பட மாட்டாங்க. ஆமாங்க, நாமளே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல பேனல் ஷீட்ல எதுவும் சைஸ் இருக்கு, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் எல்லாமே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணீங்க. உங்களுக்கு பேனல் ஷீட் பத்தி டீடைல் வேணும்னா கீழே ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.